அனோரா இது ஒரு லவ் ரொமான்டிக் மூவி, குறிப்பாக அடல்ட் மூவின்னு சொல்லலாம். 50 Shades of Darkness அப்புறம் 50 Shades of Green அந்த படங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவு இருக்கும் இதில் உள்ள ரொமான்டிக் லெவல். கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அனோரா படத்தை பற்றி பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்னென்னா 2024 வெளிவந்த படங்களில் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் அவார்டை இந்த படம் வின் பண்ணியிருக்கு. நம்ம ஹீரோயின் பேர் அனி. நியூயார்க் நகரத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வாழ்கிறா. நியூயார்க்கில் ஒரு ஃபேமஸான கிளப் டான்ஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஒரு நாள் கிளப்புக்கு ஐவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. இவங்க எல்லாமே ரஷ்யன்ஸ். ஸோ அந்த கிளப்பில் ரஷ்யன்ஸ் பேச தெரிஞ்ச கிளப் டான்ஸர் வேறு யாரும் இல்லாதனால அந்த கிளப்போட ஓனர் அனியை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அனியும் போய் ப்ரைவேட் ரூமில் அவளோட திறமையால் இவனோட மனசை கவர்றா. அப்புறமா இவரோட நம்பரை வாங்குறான். அவனுக்கு எப்போயெல்லாம் தேவைப்படுதோ அப்போயெல்லாம் இவனை வீட்டுக்கு அழைச்சி எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்குறான். இவளும் அவனை திருப்திப்படுத்துகிறா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஐவன் அணியை 1 வீக்கு புக் பண்ணுறான். முதல்ல ஜாப் இருக்குன்னு மறுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக பணம் தாரேன்னு சொல்லி 1 வீக் புக் பண்ணுறான். இவனோட சேர்த்து ஐவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 4 பேருமா வேகாஸுக்கு ட்ரிப் போய் அந்த 1 வீக்கையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த 1 வீக் கடைசி நாள் இருக்கும்போது அனி ஐவன்கிட்ட பார்த்து நீ யாருன்னு கேட்குறா. அப்போ தான் அவன் சொல்கிறான் அவன் அப்பா ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அந்த ட்ரிப் முடியும் போது இவன் சொல்கிறான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு அனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் அனி அதை முதல்ல மறுக்கிறா. ஏன்னா அவள் ஒரு கிளப் டான்ஸர், அவளையெல்லாம் போய் யாரும் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு அவன் நினைக்கிறா. பட் நம்ம 2 பேருக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணால் லைஃப்பில் அவங்க எப்பயா வாழலான்னு சொல்லி அவளை சம்மதிக்க வச்சு 2 பேரும் வேகாஸ்லேயே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா இந்த விஷயம் ஐவனோட கார்டியன் டாரோஸ்க்கு தெரிய வருது. டாரோஸ் வேறு யாரும் இல்லை, ஐவனோட அப்பாட ரைட் ஹேண்ட்னு சொல்லலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க டாரோஸ் அவரோட ஆட்கள் 2 பேரை அங்கே அனுப்பி வைக்கிறாரு. அதில் ஒருத்தன் தான் இக்ரி. 2 பேரும் வந்த பிறகு இவங்க கல்யாணம் பண்ணிட்டது கன்ஃபார்ம் ஆகுது. அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி ஐவன் ஆர்கியூ பண்ணி அவங்கள வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுறான். இந்த கல்யாணத்தில் அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. இதை டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு அவன் 2 பேரும் வற்புறுத்துறாங்க. என்னால் இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு அவன் வீட்டை விட்டு ஓடிடுறான். அப்புறமா அவன் பின்னாடி அனியை ஓட பார்க்குறா. அதில் வந்த ஒருத்தன் இக்ரி அனியை கட்டி வைக்கிறான். அப்புறம் அந்த இடத்துக்கு டாரோஸும் வந்து சேர்ந்துடுறாரு. அப்புறம் 3 பேருமா ஒரு மாதிரி பேசி ஐவனை தேடி கண்டுபிடிக்கலான்னு அவங்க சுற்றி திரிகிற ஒரு இடமா போய் தேடுறாங்க. கடைசியாக அனி வேலை செய்கிற அந்த கிளப்பில் இன்னொரு கிளப் டான்ஸரோடு அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கதை போய் பார்க்குறாங்க. அங்கே போய் அனி மனசு விட்டு பேசுகிறா, அழுறா. ஏன்னா இவ காசுக்காகத்தான் இவனை லவ் பண்ணுறா, கல்யாணம் பண்ணியிருக்கான்னு டாரோஸ் நினைக்கிறாரு. பட் அனிக்குள்ள உள்ளது உண்மையான அன்பு. அதை எப்படியாச்சும் அவனுக்கு தெளிவுபடுத்த ட்ரை பண்ணுறா. பட் அவனும் ஃபுல் போதையில் இருக்கான். அப்புறமா ஒரு மாதிரி 2 பேரையும் வற்புறுத்தி டாரோஸ் அடுத்த நாள் காலமை ஜட்ஜிக்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. அவங்க போன பேர் தான் தெரியுது 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க வேகாஸில். இவங்க இருக்கிறது நியூயார்க்கில். வேகாஸில் போய் தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் பண்ண முடியும் என்ற ஒரு நிலைமை வருது. இந்த விஷயம் அப்புறமா ஈவனோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட சொந்த ஃப்ளைட்டில் ரஷ்யாவிலேருந்து நியூயார்க் வராங்க. வந்து 2 பேரையும் அழைச்சிட்டு வேகாஸ் போகிறாங்க. அந்த நேரம் வந்த இவனோட அம்மா அனியை ஒரு மனுஷராகவே மதிக்கலை. அந்த நேரம் ஃப்ளைட்டில் வச்சு அனி ஐவன்ட்ட நம்ம இப்போ வேகாஸ் போய் தான் ஆகணுமான்னு கேட்கும்போது ஆமாம் நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்கிறான். அப்போ தான் அவனோட கதையில் இவளுக்கு ஒரு உண்மை புரியுது. அவன் ஒரு ரஷ்யன். அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்காக அனியை அவன் யூஸ் பண்ணியிருக்கான்ற விஷயம். அங்கே போன பிறகு அவனை திட்டி தீர்த்துட்டு டிவோர்ஸ் பேமில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்புறா. அப்புறமா டாரோஸ் அனியவும் டாரோஸ் ஒரு அடியால் இக்ரியையும் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு சொல்கிறாரு இன்றைக்கி நைட்டு ஐவனோட ஹோமில் ஸ்டே பண்ணிவிட்டு காலமே இவளை கொண்டு போய் பத்திரமா அவளோட ரூமில் விட்டுருன்னு. நைட்டு ஐவனோட ஹோமில் அனியும் டாரோஸும் ஸ்டே பண்ணி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் இவனோட நல்ல மனசு அனிக்கு புரியுது. அனி டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சமயமும் அங்கே அனிக்காக பேசின ஒரே ஆள் இந்த இக்ரி தான். ஏன்னா ஐவனை இவள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு இக்ரி அதில் ஆர்கியூ பண்ணுவான். பட் யாருமே இவனை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இக்ரி அனியை பார்த்து சொல்லுவான் நீ ரொம்ப பாவம்னு. அனி அவனை பார்த்து நீ எனக்காக ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல, நீ ஐவன் ரூமில் என்னை கட்டி வச்ச நேரம் உன்னோட நண்பன்றாட்டி நீ என் ரேப் பண்ணியிருப்ப தானே, உன்னோட மூஞ்சை பார்த்தாலே அப்படி தான் விளங்குதுன்னு திட்டுறா. பட் இக்ரி சொல்கிறான் என் மூஞ்சி வேணா இப்படி இருக்கலாம், நான் ஒரு ரேபிஸ்ட் கிடையாது, நான் பெண்களை மதிக்கிறவேன்னு. அடுத்த நாள் காலமே இக்ரி அவனோட காரில் அனியை ஏற்றி கொண்டு போய் அனியோட வீட்டு முன்னால் நிறுத்துகிறான். அந்த நேரமாக அனிட்ட இக்ரி ஒரு பொருள் கொடுக்குறான். அது என்னென்னா அனி ஐவன் மேரேஜ் அண்டு ஐவன் அனிக்கு போட்ட ரிங். முதல் நாள் ஐவன்ட வீட்டுக்கு போய் அனியை கட்டி வைக்கும்போது டாரோஸ் இவள்கிட்டருந்து பறிச்சிருப்பாரு. அந்த ரிங்கை திரும்ப அனிட்டே கொடுத்து இதை டாரோஸ்ட்டு சொல்லிடாதுன்னு சொல்கிறா. அனி அப்படியே ஷாக்ட் ஆகிடுறா. ஐவன் மேலே உள்ள வெறுப்பையும்
இக்ரி மேலே உள்ள அன்பையும் எப்படி வெளிக்காட்டுறதுன்னு அவருக்கு புரியலை. உடனே காரில் இக்ரியோட மடியில் ஏறி குந்தி 2 பேரும் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆனியே அவனோட இன்டர்கோர்ஸ் பண்ணுறா. பண்ணிட்டு இருக்கும்போதே அவனை கட்டி அணைச்சி மனசு விட்டு அழுறா. அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இது ஒரு அடல்ட் ரொமான்டிக் மூவி. ஸோ படத்தில் அங்கங்கே பாரபட்சம் பாட்டாமல் ரொமான்டிக் காட்சிகளை அப்படியே அள்ளி தூவியிருப்பாங்க. நல்ல ஒரு ரொமான்டிக் மூவி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்.